அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒடிசாவில் புவனேஸ்வர் மாநகராட்சியின் கூடுதல் ஆணையராக இருக்கும் ரத்னகர் சாஹூவை பாஜகவினர் அடித்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கட்சி வெளியானதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி ஆரம்ப கட்ட தகவலின்படி பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதானுடன் ரத்னகர் தவறாக நடந்து கொண்டதற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது என தெரிய வந்துள்ளது. இது குறித்து பேட்டி அளித்த கூடுதல் ஆணையர் ரத்னகர், அடையாளம் தெரியாத இளைஞர்கள் தன் அறைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தனர். அவர்களுடன் ஒரு மாநகராட்சி உறுப்பினரும் இருந்தார். அவர்கள் தன்னை அலுவலகத்திலிருந்து இழுத்துச் சென்று தாக்கியதோடு வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி கடத்த முயற்சித்தனர் என்று கூறினார். தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஒடிசா நிர்வாக சேவை சங்கம் இன்று முதல் பெருமளவிலான விடுப்பை அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக அரசுக்கு எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்துள்ளன. இந்த தாக்குதலை கண்டித்துள்ள பிஜு ஜனதா தளத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான நவீன் பட்நாயக் பாஜக அரசை கடுமையாக சாடினார். அதேபோல காங்கிரஸ் கட்சியும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்திய காட்சிகளையும் எதிர்க்கட்சிகள் இணையத்தில் பகிர்ந்து கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன.